அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஸ்லோ டு ஆங்கர் அப்படின்னு தான் இன்றைக்கி டைட்டில் போட்டிருக்கு. உலகத்திலே மிக மிக கஷ்டமான விஷயம் என்னென்னா நம்முடைய கோபத்தை அடக்குவது தான். நீதிமொழிகள் அதான் போட்டிருக்கு. தன் மனதை அடக்குகிறவன் மிகப்பெரிய கோட்டைகளை வெற்றி பெறுவனை விட பலசாலி அப்படின்னு போட்டிருக்கு. அது எல்லாராலும் சாத்தியமே கிடையாது. கோபத்தை அடக்குகிறவன் தான் மகா புத்திமான் அப்படின்னு போட்டிருக்கு நீதிமொழிகளில். அது மிகப்பெரிய பயிற்சி வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும் மனுஷனால் செய்ய முடியாது. அதான் உலகத்தில் நடைமுறைகளில் எல்லாரும் பார்த்து வந்தது. நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுடைய அனுபவத்திலேருந்து எடுத்துக்கணும். அதெல்லாம் கிடையாது, நானே முதலேருந்து பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப நாளாகிடும். அதான் அப்பாவோட தோள்லேருந்து அனுபவத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவை ஒன்றும் தெரியாதுங்க, அவர் சும்மா என்னை தேவை பேசிகிட்டு கிடக்காரு அப்படின்னு இல்லாமல் அவருடைய தோள்லேருந்து அந்த 30 ஆண்டுகள் அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு 30 ஆண்டுகள் அனுபவத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தில் எல்லா மக்களுடைய வாழ்வின் அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே ஒரு காலேஜில் நீங்கள் சேரணும் அப்படின்னா அந்த காலேஜை பற்றி உடனே ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ரிவ்யூஸ் பார்ப்பாங்க. எத்தனை பேர் அந்த காலேஜில் பற்றி ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதை பார்த்து தான் பெரும்பாலும் முடிவு எடுப்பாங்க. இப்போ மற்றவர்களுடைய அனுபவம் என்னவாக இருக்குது அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. இந்த உலகத்தில் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் தன்னுடைய கோபத்தை மனதை அடக்குகிறவன் மகா புத்திமான் அப்படின்னு போட்டிருக்கு நீதிமொழிகளில், நம்ம பைபிளில் போட்டிருக்கு. எல்லா உலக மக்களின் அனுபவமும் அதுதான். அதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. உலகத்திலேயே இன்றைய தினம் வரைக்கும் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் பைபிள் தான். காலத்துக்கு ஏற்ற கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்னு இருப்பாங்க. காலத்துக்கு ஏற்ற வகையில் எழுதுபவர்கள் அதான் கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. செட்டிரிக்கல் ரைட்டர்ஸ்னு இருப்பாங்க, கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்னு இருப்பாங்க. செட்டிரிக்கல் ரைட்டர்ஸ்னால் விமர்சனம் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தையும் சமூக நடைமுறைகளையும் விமர்சனம் பண்ணுவாங்க. கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்னால் அந்தந்த காலத்துக்கு தக்கபடி எழுதுவாங்க. ஆனால் பைபிள் மட்டும்தான் அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினத்து வரைக்கும் ஒரே விதமாக எல்லாவற்றுக்கும் பொருந்துகிறதை போதிக்கிறது. மனிதர்களுடைய அன்றாட நடைமுறைகளானாலும் சரி, உணவு முறைகளானாலும் சரி, பழக்க வழக்கங்களானாலும் சரி, கடவுளுக்கு பயப்படுற பயமானாலும் சரி,